ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 4வது ஆண்டாக நடைபெறவுள்ள காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வாரணாசி ஆணையர் திரு எஸ். ராஜலிங்கம் IAS. வணக்கம் சார். வணக்கம். காசி தமிழ்ச்சங்கமம் தொடர்ந்து 4வது ஆண்டாக நடைபெறவிருக்கிறது. ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி எப்ப தொடங்கவிருக்கு, இதன் சிறப்புகள் பற்றி சொல்லுங்க சார். 2022 மாண்புமிகு பாரத பிரதமர் அவங்களுடைய சிந்தனையின் வெளிப்பாடா இந்த காசி தமிழ் சங்கமம் 3 முறை ஏற்கனவே நடந்துடுச்சு. 4வது முறையா இந்த வருடம் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. இதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைக்கும் பொழுது இந்தியா வெவ்வேறு மொழி, பல்வேறு இனம், அந்த மாதிரி தனித்தனியா நம்ம இருந்தா கூட கலாச்சார ரீதியா நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு இருக்கிறோம். பல 100 வருடங்களா நம்ம ஒன்னா கலந்து இருக்கிறோம். அதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய கலாச்சார தொடர்பு. அதை கொண்டாடும் விதமாக இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. இது 2022 இருந்து 3 காசி தமிழ் சங்கமம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப 4வது காசி தமிழ் சங்கமம் நடக்க இருக்குது. இது ஒரு கலாச்சார ரீதியா பன்னெடுங்காலமா நம்ம எப்படி ஒரே பாரதமா தான் நாம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஹைலைட் பண்றதுக்காகவும், எப்படி ஒருத்தரோட கல்ச்சரை இன்னொரு கல்ச்சர் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுங்கிறத காட்டுறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கு. நிச்சயமா சார். முதலாவது காசி தமிழ் சங்கமத்துல 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் மற்றும் அயோத்தி போன்ற இடங்களையும் காசி முழுக்கவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது போல இந்த ஆண்டு நிகழ்வுல எந்தெந்த இடங்கள் பற்றி அவங்க அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார்? ஒவ்வொரு காசி தமிழ் சங்கமமுக்கும் ஒரு தீம் கொடுக்கப்படும். அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி இங்க தமிழ்நாடு தொடர்புடையதாகவும் இல்ல காசியோடைய அந்த பழம்பெருமையை சொல்ற விதமாகவும் இருக்கக்கூடிய இடங்களை விசிட் பண்ணுவாங்க. இங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருந்து பிரயாக்ராஜ் போறாங்க. அங்க திரிவேணி சங்கமம் பிளஸ் ஸ்நானம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இடங்களை பாக்குறாங்க. திரிவேணி சங்கமத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமே பல 100 ஆண்டுகளா ஒரு தொடர்பு இருந்துட்டு இருக்கு. அங்க இருந்து மறுபடியும் அயோத்தி போவாங்க. இது வரைக்கும் நடந்த 3 காசி தமிழ் சங்கமத்திலையும் இந்த 3 இடத்தையும் அவங்க விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4வது எடிஷன்லயும் அவங்க காசிக்கு காசில இருந்து பிரயாக்ராஜ், பிரயாக்ராஜ்ல இருந்து அயோத்தியா, மறுபடியும் அயோத்தியால இருந்து திரும்ப காசிக்கு இங்க இருந்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி தான் இந்த தடவையும் இந்த ப்ரோக்ராம் அமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா சார். நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மைய கருத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான மைய கருத்தா தமிழ் கற்கலாம் அப்படின்ற ஒரு வாசகம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்காக அங்க என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார்? இந்த வருடத்துக்கான காசி தமிழ் சங்கமத்தோட தீம் தமிழ் கற்கலாம். இப்ப இங்க இருக்கிற மக்களுக்கும் தமிழை பத்தியும் தமிழ் மொழியோட சிறப்பு பத்தியும் சொல்றதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 50 டீச்சர்ஸ், ஹிந்தி தமிழ் தெரிஞ்ச டீச்சர்ஸ் அங்கிருந்து இங்க வராங்க. இங்க நாங்க ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற பள்ளி கல்லூரிகள்ல அவங்க போய் ஒரு சின்ன கேப்சூல் கோர்ஸ் மாதிரி தமிழை பத்தியும் தமிழுடைய பெருமையை பத்தியும் தமிழ் மொழியை பத்தியும் இங்க இருக்கிறவங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுல கடைசியா அதை ஒரு எவாலுவேஷன்ல நல்லா பண்றவங்களுக்கு சர்டிபிகேட்ஸும் கொடுக்கப்படுது. இது இல்லாம இங்க காசியில இருந்து ஒரு 300 கல்லூரி மாணவர்களை தேர்வு பண்ணி இங்க இருந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் அங்கே போயிட்டு 30 பேரை ஒரு 10 பேட்ச் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களும் அங்க தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியை பத்தியும் அங்க தெரிஞ்சுப்பாங்க. ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் தமிழை பத்தி அதிகமா புரியக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இது இருக்கும். இதுதான் இந்த வருஷ காசி தமிழ் சங்கமத்தோட தீம், தமிழ் கற்கலாம். மொத்தமாக எத்தனை பங்கேற்பாளர்கள் இந்த ஆண்டு இந்த நிகழ்வுல பங்கேற்க இருக்காங்க? அதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள், அவர்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு சார்? போன வருடம் மாதிரியே இந்த வருடமும் 7 கேட்டகரியில வேற வேற குழுக்களா வராங்க. இதுல மாணவர்கள் ஒரு குழுவா வருவாங்க. அப்புறம் சுய உதவி குழு அவங்க ஒரு குழுக்களா வருவாங்க. அங்க இருக்கிற சிறு தொழிலாளர்கள் அவங்க ஒரு குழுக்களா வருவாங்க. டீச்சர்ஸ் ஒரு குழுவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி 7 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. அவங்க இங்க இங்கே தமிழ்நாடு தமிழ் சம்பந்தப்பட்ட இடங்களை பாக்குறதோட சேர்த்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு அகாடமிக் செஷன் அப்படிங்கிற ஒரு செஷன் கண்டக்ட் பண்றோம். அந்த அகாடமிக் செஷன்ல எந்த குழு இங்க வராங்களோ அதே குழுவுக்கு ஏத்த மாதிரி இங்க காசியில இருக்கக்கூடிய அதே குரூப்பான ஆட்களும் அதுல பங்கேற்பாங்க.
அப்புறம் அந்த பிஹெச்யூல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த குரூப்போட இங்க காசியில இருக்கிறவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, இது ஒருத்தருக்கான பியர் லேர்னிங், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் நடக்கும். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 1800 பேர் இந்த வருஷமும் ஒரு 7 குழுக்களா வர்றதுக்கான பிளான் தான் இருக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு சான்றாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள், ஏன்னா சிறப்பு ரயில் வந்து இதற்காக இயக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சார், அதை பத்தி இல்லாம நீங்க சொல்லலாம் சார். இப்போ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல செலக்ட் ஆகுறவங்க ஒரு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல. அவங்க அந்த இடத்துக்கு போறதுல ஆரம்பிச்சு திரும்ப அவங்க அதே இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் மொத்த செலவையும் இதுல வந்து அரசாங்கமே ஏத்துக்குது. இப்போ அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல அங்க இருந்து இங்க வராங்க, காசிக்கு வராங்க. நடுவுல அவங்களுக்கு எந்தெந்த மாநிலத்தை கடந்து வராங்களோ அங்க வரவேற்பு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இங்க காசியில அவங்கள வரவேற்றுட்டு அவங்களுக்கான இங்க உள்ள நகரத்துக்குள்ள அவங்களுடைய மூவ்மெண்ட்டுக்காக அந்த பஸ்ஸஸ், இங்க தங்குற வசதி, அப்புறம் ஒரு இடத்துக்கும் அவங்கள கூட்டிட்டு போறது, அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றது, இங்க இருந்து பிரயாக்ராஜ் போறது, பிரயாக்ராஜ்ல இருந்து அயோத்தியா போறது, அயோத்தியால இரவு தங்குற மாதிரி இருக்கும், அங்க இருந்து திரும்ப இங்க வந்து ட்ரெயின்ல அவங்க தமிழ்நாடு போற வரைக்கும் மொத்த அந்த ஏற்பாடுகளையும் ஐஆர்சிடிசி வந்து பாத்துக்குது. அது அரசாங்கமே அந்த இதை நடத்தி கொடுக்குது. இந்த நிகழ்ச்சியோட சார்பில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகளும் நடைபெறவிருக்கு. காசி தமிழ் சங்கமம் அப்படின்னாவே கலை கலாச்சார நிகழ்வுகளும் இருக்கு, கண்காட்சி, புகைப்பட கண்காட்சியும் நடைபெறவிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கண்காட்சிகள் நடைபெறவிருக்கு சார்? என்ன மாதிரியான கலை கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறும் சார்? இப்போ காசி தமிழ் சங்கமத்தோட முக்கியமான உத்தேசம் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இங்க என்ன தொடர்பு காலங்காலமா இருந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இங்க எல்லா டிபார்ட்மெண்டோட ஸ்டால்ஸும் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நமோகாட்ல வந்து அமைக்கப்படும். பொதுவா சொல்லணும்னா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு சார்ந்த எல்லா விஷயங்களையும் இங்க எக்ஸிபிட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்குறோம். இதுக்கு முக்கியமான உத்தேசம் என்னன்னா, இங்க பெரும் அளவுல வந்து மக்கள் அந்த ஸ்டால்ஸை பார்க்க வராங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு, இப்போ தமிழ்நாடுனா என்ன, தமிழ் கலாச்சாரம்னா என்ன, அங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல நம்ம உணவு பாரம்பரியத்தை பத்தி சொல்ற மாதிரி இதுல உணவு ஸ்டால்ஸ் கூட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து 100-110 ஸ்டால்ஸ் வரைக்கும் இங்க ஒவ்வொரு வருஷமும் போடுறோம். அங்கே இருந்து கலைஞர்களும் கிட்டத்தட்ட எல்லா கலையையும் கவர் பண்ற மாதிரி கலைஞர்கள் குழு இங்க வந்து டெய்லி ஈவினிங் நமோகாட்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அவங்களுடைய கலை நிகழ்ச்சியும் இங்க இருக்கிற கலைஞர்களோட கலை நிகழ்ச்சியும் மிக்ஸ் பண்ணி அதை டெய்லி வந்து அங்க அந்த நமோகாட்ல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதையும் மக்கள் பெருந்திரளா வந்து பார்க்கும் பொழுது அவங்களால அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுது. கலை சார்ந்த தொடர்புகளையும் கூட அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது. இப்போ நம்ம நாட்டுப்புற கலைகள் எல்லாமே நலிஞ்சிட்டு வருது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இப்போ அதை மீட்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இதை பத்தி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் கூட. ஆமா, இந்த மாதிரியும் ஒரு கலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லுப்பாட்டு, ஒயிலாட்டம், தப்பாட்டம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இது அந்த கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த கலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா புகைப்பட கண்காட்சியும் நடைபெறவிருக்கிறதா சொன்னீங்க சார். அதுல என்னென்ன விஷயங்கள் குறித்து இடம்பெறவிருக்கு சார்? பொதுவா இங்க புகைப்பட கண்காட்சி நடக்கும் பொழுது அதோட தீம் என்னவா இருக்கும்னா, காசிக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை காட்டக்கூடிய தீமை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த போன வருஷம் கும்பமேளா நடக்கிறப்ப கூட இந்த காசி தமிழ் சங்கமம் 3வது எடிஷன் அங்கிருந்து வந்த குழுக்கள் எல்லாமே அந்த கும்பமேளாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுவும் இங்க வடநாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காசியோட ஒரு கல்ச்சரோட ஒரு பாட்டு தான் பிரயாக்ராஜுமே அயோத்தியாவும். நிறைய நம்மளுடைய கலாச்சாரத்தோட சேர்ந்து இருக்கிற நிறைய பழக்கங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே எக்ஸிபிட் பண்ற மாதிரி தான் இந்த புகைப்பட கண்காட்சி வந்து இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊர்ல நடக்கிற கும்பகோணம் மகாமகம், இங்க நடக்கிற கும்பமேளா, ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஓகே, இந்த மாதிரி நம்ம கலாச்சார ரீதியா பேர்கள் வேற வேற இருந்தா கூட ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வர்றதுக்காக தான் இந்த புகைப்பட கண்காட்சி. ஒரு கலை கலாச்சார பயணமா மட்டும் இல்லாம ஒரு ஆன்மீக பயணமாகவும் இந்த நிகழ்வு அமையும் அப்படின்னு சொல்லலாமா சார்? இல்ல, இதுல எல்லாமே சேர்ந்து இருக்குது. இப்ப காசி வந்து ஆன்மீக நகரம், இந்தியாவுக்கே ஆன்மீக நகரமா இது வந்து பார்க்கப்படுறதோட மட்டும் இல்லாம இப்ப யூபிலேயோ இல்ல வடநாட்டிலேயோ பல்வேறு புண்ணிய தலங்கள் இருந்தாலும் கூட நம்ம ஊர்ல அதிகமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புண்ணிய தலம், எல்லா தரப்பு மக்களாலையும் இங்க ஒரு தடவையாவது வரணும்னு நினைக்கக்கூடிய புண்ணிய தலம் வந்து காசி விஸ்வநாதர். என்னுடைய சொந்த மாவட்டமே தென்காசி, அங்க இருக்கிறவர் காசி விஸ்வநாதர். நம்ம ஊர்ல சிவகாசி அப்படின்ற பேரும் இருக்குது. ஸோ ஆன்மீகம் வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் காசி.
இந்த காசி விசிட்டோட இங்க இருக்கிற மற்ற விஷயங்களையும் இங்க வந்து காட்ட முயற்சி பண்றோம். உதாரணத்துக்கு மகாகவி பாரதியார் வந்து இங்க ஒரு 12 வருஷம் இங்க வந்து இருந்தாரு. சோ எப்படி பல்வேறு கலாச்சாரங்களை காலங்காலமா இங்க இந்த காசி வந்து ஈர்த்திருக்கு அப்படிங்கறத காட்டுறோம். காசி இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து மக்கள் வந்து இங்க 5 தலைமுறை 6 தலைமுறையா இருக்கிறாங்க. சோ அதையுமே நாங்க வந்து அவங்களுக்கு எக்ஸிபிட் பண்றோம். சோ ஆன்மீக பயணத்தோட சேர்த்து அவங்க இந்த கலாச்சார ரீதியான மற்ற விஷயங்களையும் பாக்குறாங்க. காசி வந்து நம்ம காஞ்சிபுரம் மாதிரி பழங்காலத்துல ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங்கா இருந்தது. எல்லாரும் கற்றோர்கள் இருந்த ஒரு நகரமா இருந்தது. அந்த விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்றாங்க. இதே பிரயாகராஜ்லயும் அயோத்தியும் ஆன்மீக நகரங்களா இருந்தா கூட அந்த கலாச்சார ரீதியான விஷயங்கள் எப்படி நம்ம தொடர்புபட்டிருக்கோன்றதையும் சேர்த்து எக்ஸிபிட் பண்ற மாதிரி அமைச்சிருக்குது இந்த காசி தமிழ் சங்கம். இதற்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். இந்த காசி தமிழ் சங்கமத்தை நடக்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி, ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட். தமிழ்நாட்டில இருந்து ஐஐடி மெட்ராஸும், இங்கே உத்தரப்பிரதேசத்துல காசியில இருந்து பிஹெச்யூவும் இதுக்கு வந்து நோடல் ஏஜென்சி. தமிழ்நாட்டில இருந்து இந்த 7 குழுக்களும் வர்றதால ஐஐடி மெட்ராஸ் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல நீங்க வந்து ஒரு சின்ன குவிஸ் காம்படிஷன், அந்த குவிஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா வர்றவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனிங், அது அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் அந்த விஷயத்த உள்வாங்கி ஒரு பாலமா செயல்படணும். அவங்க இங்க வர்றவங்க வந்து வெறும் சுற்றுலாக்கு மட்டும் வர்றதில்லை, அவங்க இந்த விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணிட்டு எப்படி அதை திரும்ப கொண்டு போய் அங்க போய் சேர்க்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் நாங்க அதே விஷயத்த வந்து பண்றோம். இப்போ இந்த 300 மாணவர்கள் வரும்போது இதே விஷயத்த தான் இவங்களுக்கு தமிழ்நாடை பத்தி இல்ல மற்ற விஷயங்களை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்ற ஒரு ஸ்கிரீனிங் மெக்கானிசம் வந்து வச்சு அதுல இருந்து செலக்ட் பண்ண போறோம். இது முதல் தடவையா நடக்க போகுது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அல்காரிதம் மூலமா அவங்க ரேண்டமா செலக்ட் பண்ணப்படுவாங்க. மாணவர்களுக்கு பொதுவா நம்ம மொழியை பத்தி அப்புறம் இன்னொரு கலாச்சாரத்தை பத்தி நமக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் மூலமா அந்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் வந்து நடக்கும். ஒரு பாரத தேசமா இதை அவங்களால பெட்டரா வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ கல்வின்றதை தாண்டி இதையும் அவங்க வந்து கத்துட்டு போறாங்க. அதுதான் இதோட முக்கியமான உத்தேசம். இது இல்லாம சென்னை ஐஐடி வந்து வித்யாசக்தி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க. சென்னை ஐஐடியில இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் இங்க இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஆன்லைன் மூலமா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், சயின்ஸ், அப்புறம் மேத்ல இருக்கக்கூடிய இதை சொல்லி கொடுக்கறதுக்காக அங்கிருந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது. இப்போ இது வட இந்தியா முழுக்க அவங்க வந்து பல்வேறு மாநிலங்கள்லயும் இந்த வித்யாசக்தி நிகழ்ச்சியை வந்து இப்போ ஐஐடி வந்து எடுத்துட்டு, அதோட ஆரம்பம் இங்க காசியில ஆரம்பிச்சது. காசி தமிழ் சங்கமத்தின் மூலமா ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பல்வேறு மாநிலங்களுக்கு அதை எடுத்துட்டு போய் அவங்க அந்த எஜுகேஷன் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில அவுட்கம்ஸ், சில பை ப்ராடக்ட்ஸும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா நடக்குது. இந்த நிகழ்வுல தன்னார்வலர்களா பங்கேற்பதற்கான தகுதிகள் என்ன சார்? அகெயின் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லயே இன்னொரு பேரலல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க. சொந்த முயற்சியில வராங்க அப்படின்னு சொன்னா இங்கே லோக்கல்ல காசி விஸ்வநாதருடைய தரிசனத்துக்கும் அப்புறம் அயோத்தியால அவங்களுடைய தரிசனத்துக்கும் நாங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்றோம். காசி தமிழ் சங்கமம் மூலமா டெலிகேட்டா வந்திருந்தா அவங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்து அந்த கோயில் தரிசனத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்போமோ அதே மாதிரி ஒரு டோக்கன் சிஸ்டம் ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து பண்றோம். டோட்டலா வர்றவங்களோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 5000 பேரை தாண்டிடும். காசி வந்து ஒரு சீர்மிகு நகரமா விளங்குறதுக்கு நிறைய வந்து அதற்கான நடவடிக்கைகளை வந்து நீங்க எடுத்திருக்கீங்க சார். இதற்கப்புறமா என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள போறீங்க சார் இந்த நிகழ்வுக்காக? நம்ம ஒரு கலாச்சாரமும் இன்னொரு கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அதுக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க அங்கிருந்து வரும்போது அவங்களுக்கான கவர்மெண்ட் மெஷினரியில இருந்து எல்லாத்தையும் தயார்படுத்தணும். ஸோ தயார்படுத்துறதுக்கான மீட்டிங்கோட சேர்த்து இங்க இருக்கிற பள்ளிகளா இருக்கட்டும் எல்லார் மத்தியிலையும் இதை பத்தி ஒரு காசி தமிழ் சங்கமம்னா என்ன, தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் இருக்கக்கூடிய என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லா குரூப்புக்கும் எடுத்துட்டு போய் சொல்றதுக்கான வேலையும் 2 விதமான பப்ளிசிட்டி அண்ட் அவேர்னஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமா சார். காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான ஒரு கலாச்சார பாரம்பரிய பிணைப்பை விளக்கக்கூடிய வகையில காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடர்ந்து 4வது ஆண்டா நடைபெறவிருக்கு. இது குறித்து நிறைய தகவல்களை நேயர்களுக்கு வழங்கினீங்க சார். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி மேம்.